வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு டிஃபரெண்டான லஞ்ச் மெனு பார்க்க போறோம். நல்ல உதுரா சீரக வாசனையோட சூப்பரான ஜீரா ரைஸும் அதுக்கு காம்பினேஷனா ஸ்பைசியான மஷ்ரூம் மசாலாவும். தினமும் சாம்பார், ரசம், காரக்குழம்பு இதே மாதிரி செஞ்சு போர் அடிக்குதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த லஞ்ச் மெனுவை ட்ரை பண்ணி பாருங்க. இது ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்லயே ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் மசாலா கறி பண்ணலாம். அதுக்கு வதக்கி அரைக்க வேண்டியதை வதக்கிக்கலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்க்கிறேன். எல்லாம் பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சம் கல்பாசியும் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். சின்ன வெங்காயம் லைட்டா வதங்கினதும் 2 சின்ன சைஸ் தக்காளிய கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் கசகசாவும் 10 முந்திரியும் சேர்க்கிறேன். எல்லாத்தையுமே லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அஞ்சு நிமிஷமா வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாத்தியாச்சு. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல நைஸ் பேஸ்டா அரைச்சுக்கலாம். இந்த மஷ்ரூம் கிரேவிய இன்னைக்கு நம்ம குக்கர்ல பண்ண போறோம். அதுக்கு இந்த குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 3/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்துருக்கிற இந்த வெங்காயம் லைட்டா அதன் கலர் மாறி வர வரைக்கும் வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவு லைட்டா கலர் மாறினதும் இதுல கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளும் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்க்கிறேன். இத மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. வெங்காயம் இன்னுமே நல்ல கலர் மாதிரி வதங்கி இருக்கு. இந்த அளவுக்கு வதக்கிட்டு நம்ம இப்ப அரைச்ச அந்த விழுத சேர்க்கிறேன். மிக்ஸி ஜார கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டாச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் கூடவே 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும் சேர்க்கிறேன். கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. மஷ்ரூம் அவ்வளவா உப்பு இழுக்காது, அதனால பார்த்து கவனமா சேர்த்துக்கங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுலாம். 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்ப 3 நிமிஷமா நல்லா கொதிச்சு மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இது கூட கிளீன் பண்ண 200 கிராம் மஷ்ரூம் சேர்க்கிறேன். மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மஷ்ரூம் சேர்த்து 2 நிமிஷமா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். மஷ்ரூம்ல இருந்து தண்ணி வெளியில வரும், அதனால இந்த அளவு தண்ணி சரியா இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃபிளேம்ல 2 விசில் வரட்டும். மஷ்ரூம் கறி ரெடி ஆயிட்டு இருக்கட்டும். நம்ம இந்த பாத்திரத்துல ஜீரா ரைஸ்க்கு பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுக்கலாம். 1/2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி பழைய அரிசி. இத வாஷ் பண்ணிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். பழைய அரிசிங்கிறதுனால நம்ம 20 நிமிஷம் ஊற வைக்கணும். புது அரிசினா சும்மா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்ப மீடியம் ஃபிளேம்ல 2 விசில் வந்துருச்சு. மஷ்ரூம்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா கமகமன் வாசனையா இருக்கு. நம்மளுடைய ஜீரா ரைஸ்க்கு இந்த திக்னஸ்ல இருந்தா சைட் டிஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளவுதான்.
நல்ல கம கமன் வாசனையா டேஸ்டான மஷ்ரூம் மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. அரிசி 20 நிமிஷமா ஊறிடுச்சு. அரிசிய இந்த ஸ்ட்ரெயினர்ல சேர்த்துட்டு தண்ணிய கம்ப்ளீட்டா வடிச்சுக்கலாம். இந்த குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நெய் உருகினதும் ஸ்டவ் லோ பிளேம்ல வச்சுட்டு இதுல 2 இன்ச் அளவுள்ள பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்க்கிறேன். இது கூட கொஞ்சமா ஜாவித்ரி சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் சீரகம். ஸ்டவ் லோ பிளேம்லயே வச்சு 2 நிமிஷத்துக்கு எல்லாத்தையுமே வறுத்துக்கங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஸ்டவ் நம்ம லோ பிளேம்ல வச்சுதான் ஃப்ரை பண்ணணும். இப்ப ஜீரகம்லாம் ஃப்ரை ஆகி நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்பைசஸுமே நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு. இதுல வடிகட்டி வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா மீடியம் பிளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மெதுவா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் நமக்கு அரிசி உடைஞ்சு போகாம இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இதுல தண்ணி சேர்க்கணும். 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம 1.5 கப் அரிசி எடுத்ததுனால 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுல 3/4 டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பை செக் பண்ணி பார்க்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணிய டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாதான் இந்த சாதம் வெந்து வரும்போது நமக்கு சரியா இருக்கும். இதுல இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டு மறுபடியும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்ப எனக்கு உப்பு சரியா இருக்கு. இப்ப இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு ஸ்டீம் வந்துட்டு வெயிட் போட்டுடலாம். ஸ்டவ் மீடியம் பிளேம்ல வச்சிருங்க. ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். மீடியம் பிளேம்ல ஒரு விசில் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. அரிசி நல்லா கரெக்டா வெந்திருக்கு. மெதுவா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கரெக்டா வந்திருக்கு பாருங்க. நல்லா சூப்பரா சுட சுட கமகமன் வாசனையோட நம்மளுடைய ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த காம்பினேஷன் ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதே சமயம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இத லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம். அவ்வளவு நல்லா இருக்கும். கூடவே வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியும் சர்வ் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.